ஹை குவாலிட்டியா இருக்கும். ஒரு 10,000 போட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு எனக்கு அது அமௌண்ட் வந்த லெவல்ல எனக்கு செட்டில் ஆகல சொல்லிட்டு நான் 3 டேஸ்ல அந்த ஏதோ விட்டுட்டேன். அப்புறம் நம்பிக்கை நான் ஆன்லைன்ல தான் வந்துட்டு பார்த்தேன். இதுல எல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, நேர போய் சொல்லி கொடுத்தே நமக்கு யூஸ் இல்ல, இதுல பண்ணி என்ன பார்க்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன். ஆனா உள்ள வந்த 3 டேஸ்ல வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நல்லா நம்ம சம்பாதிப்போம், கண்டிப்பா இவங்க சொல்றது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப வரையுமே ஃபேஷியல் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் சேல்ஸ் பண்றது, அது கஸ்டமர் வந்து எப்படி கிரியேஷன் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல. அதெல்லாம் வந்து நான் தினமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 2-3 கஸ்டமர் வராங்க, கேக்குறாங்க, ரேட் அதிகமா இருக்குன்னு ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போகும். கண்டிப்பா நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அது இல்லாம இவங்களோட ப்ராடக்ட் வந்து எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வந்து வந்ததே இல்லை. எப்பயுமே என்னோட ஸ்கின்னுக்கு வெளியே இருந்து ஏதாவது ப்ராடக்ட் போட்டோம்னா செட்டே ஆகாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின்ல இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நான் பார்த்தேன். என்னால வந்து பாக்குறவங்களே இது வந்து அளவுக்கு எல்லாமே வீகன் ப்ராடக்ட்ஸ் தான். சோ எல்லா ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். சோ நீங்க எதிர்பார்த்து வந்த விஷயம் இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ரைட்டா? சோ கிளாஸஸ் கொடுக்கறது இருக்கட்டும், அடிஷனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நாலேஜா இருக்கட்டும், சோ உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, எல்லா விஷயங்களும் இங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நீங்க பைசா கட்டி படிச்ச இடத்துல கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பட் ஆனா இங்க நிறையவே கத்துக்கிட்டீங்க, ரைட்? சூப்பர் மேம். வேற என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேற என்னென்ன விஷயம்னா அமௌண்ட் ஒரு விஷயத்த வந்து எப்படி ஆக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்போ வரையுமே. ஆனா வந்து இந்த கிளாஸ் ஒரு டைம் வந்து எங்களுக்கு அமௌண்ட் எப்படிலாம் மேனேஜ் பண்ணணும், எந்த அளவுக்கு காசு வந்து சேவ் பண்ணன்றத வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் பைக்கடி கிளாஸ்லயே வந்து நிறைய மோட்டிவேஷனான ஸ்பீச்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அதை கேட்கும் போது நம்மளும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைய எங்க வீட்டுல கேக்குறாங்க, முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல கொஸ்டின் கேட்கறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஆமா, இப்ப என்னாலே வந்து இப்ப நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஒரு ஜென்ரலா போயிட்டு இருக்கும்போது என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் புரியல, ஸ்கின் மாறிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து சொன்னதுக்கு 2 நாள்ல வாங்கினேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய வந்து கத்துக்கிட்டதுனால நான் வந்து எந்த விதத்துலயும் வந்து நான் பயந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் கேட்கும் போது ரொம்ப பயந்தேன். ஏன்னா ஆன்லைன்ல எப்படிதான் மோசமா இருக்கும்ன்ற ஒரு பயத்தோட தான் அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணேன். ஆனா பட் எனக்கு இந்த வரை எந்த லாஸும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஓகே மேம். ஹாப்பியா ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்க கத்துக்க வந்த கூடிய தொழில ஹாப்பியா ஒவ்வொரு நாளும் டே பை டே வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் இன்னும்